இலங்கையின் அதிபர் தேர்தல் குறித்து மே தினத்தில் வெளியாகவுள்ள விசேட அறிவிப்பு. இலங்கையின் முன்னாள் அதிபர் ரணசிங்க பிரேமதாசவுக்கு பின்னர் சுமார் 3 தசாப்தங்களுக்கு பிறகு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ஒருவர் அதிபராக இந்த வருட மே தின கூட்டத்தில் பங்கேற்கின்றார் என பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். சுமார் 50,000க்கும் அதிகமான மக்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டத்தில் பங்கேற்பார்கள் எனவும், அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டத்தில் பங்கேற்குமாறும் பல அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இவ்வாறு பங்கேற்கும் கட்சிகளுடன் உத்தேச அதிபர் தேர்தலை மையப்படுத்தி பரந்துபட்ட அரசியல் கூட்டணி உருவாக்கப்படும் எனவும் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டம் புதன்கிழமை மே 1:02 மணிக்கு கொழும்பு மருதானை பகுதியில் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உத்தேச அதிபர் தேர்தல் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டத்தின் போது விசேட அறிவிப்பு ஒன்றை அதிபர் ரணில் விக்ரமசிங்க வெளியிடவுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. அன்றைய தினத்தில் அதிபர் ரணிலுக்கு ஆதரவளிக்கும் அரசியல் கட்சிகள் மே தின மேடையில் ஏறவுள்ளதாகவும் அக்கட்சி மேலும் குறிப்பிட்டுள்ளது. வருட இறுதிக்குள் உத்தேசிக்கப்பட்டுள்ள அதிபர் தேர்தலில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட உள்ளமை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்க உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கும் பங்காளி கட்சிகளின் பிரதிநிதிகளை கடந்த வாரத்தில் சந்தித்திருந்த அதிபர் உத்தேச தேர்தல் மற்றும் அரசியல் கூட்டணி குறித்து விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பின் போது பசில் ராஜபக்ச, பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் டிரான் அலஸ் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலர் பங்கேற்றிருந்தனர்.